ஹாய் விவாஸ், இப்போ செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா முட்டை குருமா. முட்டை குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு ரெண்டும், நெக்ஸ்ட்டு தனியா வறுத்தது, சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். வாணலி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, நான் கடுகு தாளிக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை சேர்த்திக்கிறேன். இந்த மசாலாவை சேர்த்திட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு எப்போவுமே ஒரு மசாலா வதக்குறோம்னா அந்த எண்ணெயும் மசாலாவும் பிரிஞ்சு தனித்தனியாக வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வதங்கி வந்த பிறகு தண்ணி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். சிட்டிகை மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போக இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் பார்த்து நிறுத்திக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கொதிச்சிட்டே இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே முட்டையை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் முட்டையை உடைச்சி இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியும் வேக வச்சுக்கலாம். வேக வச்ச முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ண போகிறேன். உரிச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அந்த உடச்சி ஊற்றுறது இன்னொரு நாள் நான் செய்கிறேன். இப்போதைக்கு இந்த வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.